எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் குரல் யூடியூப் சேனல் வழியாக பேசுகிறேன். நேற்று சொல்லியிருந்தாரில் இந்த அறிவிப்பு லெட்டர் பேடில் சொல்லி கோடம்பாக்கத்தில் போலீஸ் வாங்கி இன்றைக்கி காலையில் வந்திருந்தார். ஒரே கூட்டம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரம் பாருங்கள். அவர் எல்லார்ட்டையும் ஆய்வு பண்ணியிருக்காரு என்ன ஏதுன்ட்டு. இல்லை சரியில்லாத ஆளுகளாக யாராக இருந்தால் நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படி பொதுப்படியாக சொல்லியிருக்காரு. எங்கூட யாரும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க யாரும் வர வேண்டாம் அப்படிங்கிற தெளிவாக சொல்லியிருக்காரு. மறுபடியும் இன்றைக்கி ஈவினிங்கோ நாளைக்கோ சொல்கிறேன்னு சொன்னார். இது எவ்வளோ காலம் எடுப்பார்னு தெரில. ஆனால் இவர் வரமாட்டாதுன்னு பல டிவி சேனல் டிபேட் பண்ணுறான். வரமாட்டேன் அப்படிங்கிறவர் இவ்வளோ தூரம் வரணும் அவசியமே இல்லை. இவ்வளோ தூரம் அவர் 234 வரையான்னு சொன்னவர். இப்போ ஒரு வேளை அப்போ சொல்லும் போது 234 சொன்னார் நிற்கிறேன்னு. இப்போ எல்லாம் அரசியல் சூழலை மாறினாலும் ஒரு வேளை கூட்டணி அதாவது நியாயமாக உள்ள கட்சிகள் சேர்ந்து கூட்டணி சிறுசோ ஓரளவு நடத்துகிற கட்சிகளோடய சேர்ந்து கூட்டணி அமைக்க சான்ஸ் இருக்குது. இது ஒரு பக்கம் கமல்ஹாசன் மாதிரி காங்கிரஸு தினகரன் தனியாக என்ன 4வது அணி 4 அணியாக வந்ததுன்னா இன்னும் வின்வின் சுச்சுவேஷன் வந்துடும் நல்லா. பட் ஏனியா எப்படின்றத பார்க்கணும். இப்போ இவர் சொல்லி இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. பட் பண்ணுவார். பட் இன்னும் டைம் இருக்குன்னு ரவீந்திர சிங் சொல்ல ஜனவரி இப்படி வந்தால் கூட போதும் டைம் இருக்குங்கிறாரு. மற்றபடி இவர் எல்லா தொகுதிக்கும் போகணுங்கிறல. முடிஞ்சதுன்னா ஹெல்த்தியாக இருந்தால் ஒரு 2 மாநாடு போடலாம். சாரி, இல்லாட்டி இவர் இந்த டிஜிட்டலைஸ் மூலியமாக கூட பண்ணலாம். வீட்டிலேருந்து யூடியூப்பில் கனெக்டிவிட்டி பண்ணி கார்டில் போட்டு அங்கங்கே யூடியூப் பெரிய திரையில் போடலாமே. யூடியூப் கனெக்டிவிட்டியில் இப்போ தான் டிஜிட்டலில் பலவித மெத்தட்ஸ் இருக்கு. அப்படியும் பண்ணலாம். அப்புறம் ரத யாத்திரைனா அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல. பட் இவர் வருவார். வந்தார்னா ஃபுல்லாக வின்னிங்கோ இல்லை ஒரு 50 சீட்டை எப்படி வாங்கினா தான் ஃபஸ்ட்டு எப்படின்றது தெரியும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும். வரும். பட் அனௌன்ஸ் பண்ணட்டும் பார்ப்போம் எப்படிங்கிறது. பட் கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது. வரமாட்டார்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம், டைரெக்டாக கூட்டணி இப்போ 96 மாதிரி இவர் அதுக்கு ஒப்புதல் கொடுப்பார். அவர் கூட்டணிக்கு ஆதரவான்றது தெரியல. இல்லைன்னா கட்சி ஆரம்பித்து ஒரு சில முக்கியமான ஆட்கள் கொடுத்துட்டு உள்ளாட்சி வருமானம் கொடுக்கலாம், மற்றவங்களுக்கு அலையன்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கலாம். எதாக இருந்தாலும் வரட்டும், பார்க்கலாம் என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். நல்லது நடக்கட்டும். நம்மளும் நல்வழி நம்ம எப்பவுமே வாழ்க்கையிலே நல்வழியில் போகணுன்னு தான் சொல்லுவாங்க பெரியவங்க. அதே மாதிரி இப்போது இனி 50 வருஷம் கடந்தாச்சு. நம்ம குழந்தைகளாவது நல்லா இருக்கணும் அப்படிங்கிறல நாமும் போகிற வழி நல்வழியை தேர்ந்தெடுப்போம். எல்லா விஷயத்துலேயும் பார்ப்போம். இன்னும் 6 மாதம் இருக்குது. எது நடக்குது என்னன்னு பார்ப்போம். ஜெய்ஹிந்த். நன்மைக்கு எல்லாம் நடக்கட்டும்.